Good morning students. In this video நாம HTML coding டைப் பண்ணி browser screenல view பண்ணி பார்க்கறது பார்க்கலாம். HTML அப்படிங்கிற கோடிங் எதுக்காக டைப் பண்றாங்க அப்படினா நம்மளுடைய வெப் பேजेस கிரியேட் பண்றதுக்காக நாம டைப் பண்றோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். சோ HTML ல நாம டைப் பண்றதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. tag அப்படிங்கறத யூஸ் பண்ணி தான் நாம டைப் பண்ணுவோம். சோ நம்ம tag அப்படிங்கிற கீவேர்ட் அப்படினு சொல்லலாம். அந்த கீவேர்டை புரிஞ்சிக்கிட்டு browser screen நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். So நம்ம first பேசிக்கா அந்த டேக்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டு வந்தா தான் நம்ம ஈஸியா HTML நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சோ HTML எதுல டைப் பண்ணுவோம் அப்படினா நமக்கு ஒரு எடிட்டர் தேவை. நாம நோட்பேட் அப்படிங்கிறது நமக்கு மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எடிட்டர். சோ நோட்பேட் ஓபன் பண்ணிக்கங்க. சோ நோட்பேட் ஓபன் பண்ணி HTML ஓட ஃபர்ஸ்ட் டேக் HTML டேக் HTML அப்படினு நம்ம ஸ்டார்ட் ஆகும் போட்டுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா two செக்ஷன்ஸ் இருக்கு, heading and body. So heading sectionல எப்பவுமே நம்ம டைட்டில் கொடுப்போம். So heading section ஓபன் பண்ணி அதுல டைட்டில் அப்படிங்கிற ஒரு டாக் யூஸ் பண்ணுங்க. So இதுல நீங்க பாத்தீங்கன்னா டைட்டில் கொடுக்கலாம் my first web page அப்படின்னு கொடுங்க. டைட்டில் க்ளோஸ் பண்ணணும். எப்பவுமே HTML tag அப்படிங்கிறது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும் most of the tags. சில டேக் ஓபன் பண்ற மாதிரி மட்டும் இருக்கும். சோ நாம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய டேக் எல்லாமே ஓபன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ டைட்டில் முடிஞ்சோனே ஹெட்டிங் செக்ஷன்ல நம்ம டைட்டில் மட்டும் தான் கொடுத்திருப்போம். அதனால ஹெட்டிங் செக்ஷனை இங்கேயே க்ளோஸ் பண்ணிரோம். தென் அடுத்து ஓபன் பண்ணக்கூடியது பாடி செக்ஷன். சோ இது மாதிரி டேக் யூஸ் பண்ணா தான் நம்மளுடைய browser புரிஞ்சுக்கும். யூசர் something ஒரு HTML கோட் டைப் பண்ணிருக்காங்க. அது அதுக்கு தகுந்த அவுட்புட் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். இப்போ ஜஸ்ட் நான் வெல்கம் மட்டும் டைப் பண்றேன். அவ்வளவுதான் பாடி செக்ஷன் எழுதி இருக்கேன். BODY. ஓகே. தென் இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படினா HTML க்ளோஸ் பண்றேன். சரி கவனிங்க. HTML கோடிங் டைப் பண்ணும்போது கண்டிப்பா HTML அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணனும். HTML எண்ட்ல க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஹெட்டிங் டேக்ல பாத்தீங்க அப்படினா there are HTML two sections இருக்கு, ஹெட்டிங் செக்ஷன் and body section. சோ ஹெட்டிங் செக்ஷன்ல நம்ம டைட்டில் அப்படிங்கிற டேக் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சோ டைட்டில் நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய வெப் பேஜோட டைட்டில் நமக்கு வரும். and then body sectionல தான் என்டையர் அந்த ஸ்கிரீனே இருக்கும். சோ நம்ம அத ஜஸ்ட் வெல்கம் மட்டும் டைப் பண்ணிக்கிறோம். இங்க தான் மோஸ்ட் ஆஃப் தி வொர்க் நம்மளுக்கு இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சின்ன ஒரு HTML கோடை டைப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இத browser screenல வியூ பண்ணி பார்க்கணும்னா இத நம்ம சேவ் பண்ணனும். ஃபைல் போய் சேவ் கொடுங்க. சேவ் கொடுக்கும்போது இப்போ டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிக்கங்க. டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ண போறேன். சோ இதல கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நாம ஒரு நேம் கொடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் my உங்க நேம் கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் நேம் சச்சின் அப்படினு வெச்சிட்டா. சச்சின் அப்படினு கொடுத்து .html அப்படினு கொடுக்கணும். சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா sachin.html அப்படினு கொடுத்து சேவ் பண்றேன். சோ இங்க பாருங்க சச்சின் அப்படினு போட்டு மேல என்ன கொடுத்திருக்கோம் அப்படினா உங்களுக்கு browser screen எது டிஃபால்ட் browserோ அந்த டிஃபால்ட் browserோட சிம்பிள் இங்க வந்திருக்கு. ஒருவேளை நான் .html அப்படின்னு கொடுக்காத சேவ் பண்ணேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே கண்டென்ட் மறுபடியும் சேவ் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இதே சச்சின் அப்படின்னு கொடுத்து நான் .html கொடுக்காம சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி வேற நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் drawit அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க HTML கொடுக்கும்போது நமக்கு browser screen வரும். அப்படி இல்லாம கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நார்மலான இந்த நோட்பேடோட சிம்பிள் தான் வரும். இதை கிளிக் பண்ணா நோட்பேட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு எது ஓப்பன் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருக்கு. இங்க நம்மளுடைய டைட்டில் கொடுத்து பாத்தீங்களா, அந்த டைட்டில் இங்க ஷோ ஆயிருக்கு மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் நம்ம பாடியில டைப் பண்ணது இந்த வெல்கம் அப்படின்னு சொல்லி இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. சோ இதுல நாம இனி அவ்வளவுதான் எப்படி நாம ஒரு கோடிங்க டைப் பண்ணி browser screenல வியூ பண்ணி பார்க்கிறது அப்படின்னு பார்த்தோம். சோ இனி நம்ம பாடியில சில சேஞ்சஸ் கேட்கலாம், சில சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா h1 அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணலாம். சோ h1 is a
கண்டெய்னர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். பேட் டேக் அதை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணி சேவ் கொடுக்கணும். அகைன் நம்ம இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி இருக்குங்காட்டி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். H1 டேக் ஆடத்தை கொடுத்துருக்கோம். ஃபைல் சேவியஸ் சச்சின் அப்படின்னு கொடுக்கணும். Sachin.html சேவ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்க. சச்சின் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து வெல்கம் அப்படிங்கிறது பெருசாக வந்திருக்கு. ஹெட்டிங் லெவல் வந்து வெல்கம் வந்திருக்கு. இது சென்டரில் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் சென்டர் அப்படின்னு டேக் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம், அலைன் அப்படின்னு சொல்லி. அலைன் சென்டர். ஓகே, சேவ் பண்ணிக்கங்க. இப்போ ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்திருக்கும். ஸோ நான் வந்து இதோட கலரை சேஞ்ச் பண்ணணும் சார், பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது பாடி டேக்கோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து பீச்சி கலர் அப்படின்னு கொடுக்கணும். ஈக்குவல் ப்ளூ அப்படின்னா ப்ளூன்னு கொடுத்துருங்க. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ப்ளூ கலரில். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண நம்மளுடைய வெப் பேஜஸ் வந்து டிசைன் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ நான் வந்து நோட் பேட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். மறுபடியும் அதை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சூஸ் டிஃபால்ட்டில் வந்து நோட் பேடை செலக்ட் பண்ணி நோட் பேட் ஓப்பன் ஆகிடும். சாரி, வேறு ஏதோ கிளிக் ஆகிடுச்சு. ஓப்பன் வித் நோட் பேட். ஓகே, நோட் பேடில் நம்ம டைப் பண்ணது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எகெயின் நான் இதை வேறு நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சச்சின் 1.html ஆர் எம்எல், HTML கொடுத்தாலும் சரி, HTML கொடுத்தாலும் சரி, டெஸ்க்டாப்பில் சேவ். ஓகே, நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணும்போது அதோட லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணி அப்படியே ப்ரௌசருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நோட் பேடில் வந்து எனி சேஞ்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சம்திங் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுவோம். குட் மார்னிங் டு ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது இந்த எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும்னு பாருங்கள். ஓகே, இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இது நம்ம வந்து ஹெட்டிங் லெவல் 2 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஹெட்டிங் லெவல் 2 அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் கொடுத்துங்க. ஸோ எங்கே எந்த இது வரைக்கும் ஹெட்டிங் லெவல் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ அதனுடைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்லா தெரியுது. இப்போ சார் வந்து இப்போ வந்து
குட் மார்னிங் அப்படிங்கிறது மட்டும் சென்ட்ரல் போகணும் சரிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னால் நம்ம ஜஸ்ட் சென்டர் அப்படின்னு டேக் போட்டுக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து சென்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம குட் மார்னிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல சென்டரில் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நான் அதோட கலர் வந்து மாற்றணும் அப்படின்னா எல்லோன்னு மாற்றணும் மாற்றிக்கலாம். சேவ் பண்ணுங்க செக்ஷன். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லோ டிஸ்பிளே ஆயிருக்கு. ஒன்று ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது க்ளோஸ் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு அப்படி டிஸ்பிளே ஆச்சு. ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கு. சார் இப்போ இதோடைய டெக்ஸ்ட்டை நான் வந்து ஒரு ரெட் கலரில் மாற்றணும் இல்லை எனி அதர் கலரில் மாற்றணும் அப்படின்னாலும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதை வந்து பாடி டேக் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து ரெட் அப்படின்னு கொடுங்க. சேவ் பண்ணுங்க. இப்போ போய் ரீஃப்ரெஷ் கொடுங்க. எஸ், நம்மளுக்கு மாறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் லெவல் ஆன ஒரு ஃபார்மேட்டிங் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் HTML அப்படிங்கிற டேக், ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக், ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பாடிங்கிற டேக் நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாடி டேக்கோட 2 ஆட்ரிபியூட்ஸை நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் எ PG கலர், another one is a text. ஸோ இந்த எல்லோ அண்ட் ரெட் இந்த ரெண்டுமே வந்து நம்ம இந்த ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்த ஒரு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஒரு நம்பர்லையும் கொடுக்க முடியும். ஸோ அதை அப்புறமேடி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் H1 அப்படிங்கிறது ஒரு டேக், அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த அலைன் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த டேக்கு ஆட்ரிபியூட்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா இந்த டேக்கை இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அலைன் சென்டர்னு கொடுக்கும்போது அந்த வெல்கம் வந்து சென்டரில் போயிருக்கு. நீங்கள் அலைன் சென்டர் கொடுக்காது இருந்தீங்கன்னா வெல்கம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடே தான் இருக்கும். ஸோ அலைன் ரைட் அப்படின்னு கொடுங்க, வெல்கம் வந்து ஸோ இந்த ரைட் சைடு போயிருக்கும் ப்ரௌசர் ஸ்க்ரீனில். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் நாம் அடுத்தடுத்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி ஒரு வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, நம்மளுக்குன்னு ஒரு வெப் பேஜஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.